ஹாய் காய்ஸ், இது உங்க WWE அப்டேட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் அவருக்கும் சிஎம் பங்க் அவருக்குமான ஒரு ரைவல்ரி கடந்த ஒரு சில வாரங்களாவே WWE போயிட்டு இருக்கு. இந்த மண்டே வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல கேஜ் மேட்ச் நடந்தது. கடைசி கட்டத்துல சிஎம் பங்க கீழே தள்ளிட்டு வெளியேற போற நேரத்துல திடீர்னு என்ட்ரி கொடுத்தாரு ஓடிசியான ரோமன் ரைன்ஸ். அவரு உள்ள இருந்த செத் ராலின்ஸ வெளியில இழுத்து போட்டு, ஆக்சுவலா கேஜ் மேட்ச் என்ன ரூல்ஸ்னா, வெளியில யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க தான் வின்னு. இவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரான்னு தெரியல. ரோமன் ரைன்ஸ் செத்ராலின்ஸ் வெளியில இழுத்து போட்டாரு. சோ பெல் ரிங் ஆகி செத்ராலின்ஸ் வின் பண்ணிட்டாரு. வெளியில போட்டதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர்மேன் பஞ்சும் ஒரு ஸ்பியரும் போட்டு செத் ராலின்ஸ் வந்து கதிகலங்க வச்சுட்டாரு. ஏன்னா ராயல் ரம்பிள் மேட்ச்ல இதே மாதிரி ரெண்டு பேருக்குமான சண்டை நடந்தது. அப்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎம் பங்க் வெளியே தள்ளி விட்டாரு. டாப் ரோப்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு போக முன்னாடி செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரைன்ஸ 2 தடவை ஸ்டம்ப் பண்ணிருப்பாரு. அதுக்கு பதிலடியா இந்த மேட்ச்ல உள்ள பூந்து செத் ராலின்ஸ ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. ஆனா ஜெயிக்க வச்சு சம்பவம் பண்ணிருக்காரு. அதுதான் என்னன்னு புரியல. ரெஸ்ல்மேனியால செத் ராலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரைன்ஸ் இப்படி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடத்தலான்னு ஒரு முடிவுல இருக்காங்க. என்ன நடக்குது, எங்க போய் முடியுதுங்கிறத நாமளும் பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ், அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.